guys, நம்ம சேனல் இப்போ 20k சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இதில் ஹாப்பியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பி தான் இல்லை. பிகாஸ் நம்மளுடைய சேனல் வந்து கொஞ்சம் கூட டெவலப்மெண்ட் குரோத் இல்லாமல் தான் இருக்குது. ஒரு 6 மந்த் கிட்ட நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம் ரெகுலராக. பட் வீடியோஸுக்கு வர வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 100 வியூஸு 200 300 அவ்வளோதான் ஆவரேஜாக வந்துட்டு இருக்கு. சுத்தமாக வந்து க்ரோத்தே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலுமே 20k சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியும் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ நேற்று நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ நம்ம சேனலுடைய ஸ்டுடியோ டூர் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 20k சப்ஸ்கிரைபர்ஸில் நம்மளுடைய ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் 50 பேர்கிட்ட ஓட் போட்டிருக்கீங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டுடியோ டூர் வந்து பார்த்தலாம். ஸோ ஸ்டுடியோ டூர் ரொம்பலாம் இருக்காது, டெக்ஸான அளவுக்குலாம் ரொம்ப ஹைடெக்காலாம் இருக்காது. இருக்கிறது ஒரு சின்ன செட்டப். அதுவும் இருக்கிறதுலே ஆன்லைனில் என்னென்னலாம் கம்மி ரேட்டில் கிடைக்குமோ அது எல்லாமே வாங்கி நம்மளே ஓனாக செஞ்சு தான் இந்த ஸ்டுடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ கைஸ், ஸ்டுடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ போட்டோன்னா நேற்று தான் கீழே வந்துச்சு. ஸோ பேக்ரவுண்டில் பேட்மேன் லோகோ இதெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ கேமராவுடைய மைக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேமராலேருந்து வர மைக் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கேமரா எனக்கு முன்னாடி இருக்குது. நான் கேமராவில் மற்ற செட்டப்லாம் நான் காட்டுறேன். ஸோ அந்த கேமராவுடைய ஆக்சஸ் எல்லாமே என்னுடைய மொபைலில் தான் இருக்குது. இதில் தான் நான் வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் இதெல்லாம் நான் பண்ணுறது. ஸோ மொபைலில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது நம்ம கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், என்னுடைய யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. ஸோ இதுதான் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட், பேட்மேன் லோகோ அண்ட் இந்த சேரு, ஸோ இது எல்லாமே இந்த செட்டப் தான். இந்த செட்டப்புக்கு நான் என்னென்னலாம் வாங்கியிருந்தேன், எப்படிலாம் இதை பண்ணேன், ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களை இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாகவே பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் வேணும். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக இப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ வாங்க டீட்டெயிலாக மற்ற விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் எப்படி வீடியோவில் பேசுன்றதை பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் என்னென்னலாம் இருக்குது, லைட்டிங் செட்டப் எப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஸோ கைஸ், எனக்கு வீடியோக்கு ஆப்போசிட்டில் எப்பயுமே நிறைய குப்பை தான் போட்டு வச்சிருவேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக குப்பை தான் இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய டேபிள் இருக்குது. ஸோ அது டேபிளுக்கு மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் வந்து நான் போட்டிருக்கேன், அமேசான்லாம் வாங்கினது. ஸோ இதுதான் நான் வந்து ரெகுலராக என்னுடைய வீடியோஸ்க்கு அன்பாக்சிங்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 2 டாய்ஸ் இருக்கும், கோகோ அண்ட் நருட்டோ. அண்ட் இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக் சைடில் பேட்மேன் லோகோ இருக்குல்ல, ஸோ அந்த பேட்மேன் லோகோட கலர் சேஞ்ச் பண்ணுற ரிமோட் தான் இது. ஸோ இங்கே தான் இருக்கும் அது. அண்ட் என்னுடைய கேப் இருக்குது ரெகுலராக யூஸ் பண்ணுறது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்புலர் நாய்ஸ்லெஸ் ஃபேன் இது ஸ்பெஷலாக வந்து வாங்கியிருந்தேன். பிகாஸ் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப மேலே வந்து ஃபேன்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்போ தான் என்னுடைய வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்கும். ஸோ ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சின்ன ரூமில் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்வெட் ஆகும், வீடியோஸில் என்னால் பேசவே முடியாது. ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக இதை வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த ரிவ்யூ இன்னும் பார்க்காத வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபேனில் ரொம்ப நாய்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதனால இந்த ஃபேன் வாங்கியிருந்தேன். அண்ட் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபேன் மாதிரி, இதுவும் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ வீடியோலேயே பார்ப்பீங்க எல்லா வீடியோஸ்லையும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஸ்டாண்ட் இருக்குது அண்ட் ஒரு அம்பர்லா. ஸோ இதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா அண்ட் ஸ்டாண்டு. ஸோ கேமராவோட ஸ்க்ரீன் வந்து என்னை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்படி பேசிட்டு இருக்கேன், கரெக்டாக இருக்கா ஃப்ரேம் எல்லாம் வந்து அதை பார்த்துப்பேன். அண்ட் மைக் வந்து அதில் கனெக்ட் ஆகிட்டு அப்படியே வந்து போட்டு வச்சிருப்பேன். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லைட் இருக்கும் எனக்கு ஃப்ரண்ட்டில். இங்கே ஒரு லைட்டு, என்னுடைய ரைட் சைடில் ஒரு லைட் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு லைட்டு, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸுக்கு ஃபோக்கஸ் லைட் அங்கே இது ஒன்று வச்சிருப்பேன். ஸோ இதோடைய ரிவ்யூ நான் இன்னும் போடல, கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். ஸோ இவ்வளோதான் சிம்பிளான ஒரு செட்டப் தான். தென் அப்படியே என்னுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரேமுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா, ஸோ இதுதான் என்னுடைய செட்டப், டோட்டல் செட்டப் இதுதான். பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா ஸ்டாண்டு. ஸோ இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிக்ஸோடைய பிராண்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டாண்டோட ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாண்டில் தான் என்னுடைய கேமரா நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய கேமரான்னு பார்த்தீங்கன்னா கேனன் 7070 இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேமரா கூட வந்து கிட் லென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 18 to 55 mm. ஸோ இதில் வச்சு நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய செட்டப், கேமரா செட்டப்.
ஸோ இந்த லைட்டிங் செட்டப்புக்கு இந்த கேமரா செட்டிங்கில் வச்சா மட்டும்தான் வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், நானும் கொஞ்சம் நல்லா தெரிவேன் கேமராவில். ஸோ அதுதான் செட்டப். இந்த கேமரோட ரிவ்யூ நான் இன்னும் போடல, ஸோ கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். தென் நம்ம பார்த்த இந்த ஃபேஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் லைட் இது பேட்டரி பவரில் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டரி தான் நம்ம ரீசெண்டாக வந்து மாற்றிருந்தோம். ஸோ இதோடைய லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு லைட் தான், யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைட்டு. கண்டிப்பாக இதை தாராளமாக வாங்கலாம். தென் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு, பழைய ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினது, அது உடஞ்சிருச்சு. இது பிராண்ட் இல்லை, அதனால சீக்கிரமாகவே உடஞ்சிருச்சு. அதனால இதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன், கேமரோட செல்ஃபி ஸ்டிக் இருக்குல்ல, ஸோ அது கூட வச்சு இது ஒரு லைட்டு. ஸோ 50 வாட் லைட்டு, ஒயிட் கலர் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து என்னுடைய ஃபேஸ்க்காக நான் வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். 250 தான், இது ரொம்ப கம்மி தான். தென் இதே மாதிரி ஒரு லைட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வச்சிருப்பேன். இது வந்து ப்ளூ கலர் லைட்டு. ஸோ இது வந்து வால்ல அடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக. ஸோ அந்த ப்ளூ கலர் எஃபெக்ட் இருக்குல்ல கேமரால பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த லைட் இதுதான். இதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும், பிங்க் கலர் லைட்டு. ஸோ இதுல தான் உங்களுக்கு வீடியோவில் அந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குறது. இந்த ஸ்டாண்டு, ஸோ வீடியோ கிளிச் ஆகுது, ஸோ அந்த லைட்டால கிளிச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாண்டு அண்ட் இந்த அம்பர்லா அண்ட் இங்கே இருக்க ஹோல்டர், இது மொத்தமாக செட்டாக நான் வாங்கியிருந்தேன் அமேசான்ல 1400 சம்திங் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த பல்ப்லாம் வந்து நான் மாட்டுது தனியாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 வாட் நினைக்கிறேன். அந்த பக்கம் இருக்கிறது 50 வாட் பல்பு. ஸோ என்கிட்ட லைட்டுக்கு வந்து சாஃப்ட் பாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸ் வாங்கலான்ட்டு பார்த்தப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. எல்லாமே ஒரு 3000 4000 அந்த மாதிரி சம்திங் இருந்தது. ஸோ அதனால ஒரு இந்த அம்பர்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது தனியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா 150 to 200 தான் நினைக்கிறேன் இது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட் பாக்ஸ் இல்லாத பட்ஜெட்டுக்கு. அண்ட் முக்கியமாக இந்த செட்டப்பில் பார்க்க வேண்டியது இந்த டேபிள் தான். ஸோ இந்த டேபிள் வந்து நானே செஞ்சது, ஃபுல்லாக வந்து DIY தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே DIY மாதிரி தான். ஸோ எல்லாமே பார்த்து ரொம்ப ஆன்லைன்லேயும் சரி வெளியும் சரி எந்த அளவுக்கு கம்மி பட்ஜெட்டில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதை வச்சு தான் இதை வந்து நான் ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒன்றுமே இல்லை, செல்ஃப் ரேக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கிச்சன்லாம் வச்சுருப்பாங்க, இல்லை சில ஷாப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ரேக்கை வந்து டேபிள் மாதிரி நான் செஞ்சு வச்சிருக்கேன், போல்ட்லாம் போட்டு. ஸோ ஃபுல்லாக நானே ரெடி பண்ணுது. ஸோ என்னென்னா அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் வேணும். ஸோ அந்த டேபிள் வாங்குறதுக்காக நான் வந்து நிறைய ஷாப்ஸில் போய் கேட்டேன். ஸோ மினிமம் ஒரு 4000 to 6000 இருந்தால் தான் டேபிள் வாங்க முடியும், இல்லை டேபிள் செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு தேடிட்டு இருக்கப்ப எங்க வீட்டில் வந்து ஒரு ரேக் இருந்தது. ஸோ சேம் இதே தான். அந்த ரேக் வந்து நான் பார்த்துட்டே இருக்கும்போது சரி இதுலேயே நம்ம டேபிள் மாதிரி ஃப்ரேம் மாதிரி செஞ்சு டேபிள் ரெடி பண்ணோம் என்ன அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ டேரெக்டாக இந்த ஃப்ரேம் ஒர்க் எங்கே விற்கும் அப்படின்ட்டு தேடினேன். அப்போ வந்து ஹோல்சேல் டீலர் வந்து எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார். ஸோ அங்கே போயிட்டு கம்மி ரேட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த ஃப்ரேம் எல்லாமே நானே வந்து லென்த்து எவ்வளோ லென்த் வேணும், எனக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், அண்ட் இதோட லென்த் எல்லாமே நானே ஒரு ரஃப் டயக்ராம் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன். அதே மாதிரி அவங்க கரெக்டாக வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் போல்ட் எல்லாமே அங்கே தான் வாங்கினேன். ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த ஃப்ரேமு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த ஃப்ரேமு. ஸோ இந்த ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 950 rupees தான் ஆச்சு. ஸோ ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ஃப்ரேமுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு போர்டு மாதிரி ரெடி பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணேன்னா பிளேவுட் தான், சாதா பிளேவுட் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா போர்டு ஒரு ஒயிட் கலர் போர்டு தான், ஒயிட் கூட கிடையாது. ஸோ ஒரு சின்ன ஒரு பிளேவுட் தான். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 6 mm 5 mm 6 mm தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போர்டு வந்து நான் மேலே வந்து சும்மா வச்சிருக்கேன். இந்த போர்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x2. ஸோ 2 அடி இந்த பக்கம் 3 அடி ஒரு போர்டு மட்டும் வாங்கினேன். ஸோ இந்த போர்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 450 தான் நினைக்கிறேன். ஸோ இந்த போர்டு வாங்கி போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து கலர் எனக்கு அந்த ஒயிட் கலர் பியூர் ஒயிட் கலர் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த போர்டில். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க வால்பேப்பர் நான் ஒட்டியிருப்பேன். ஸோ அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த வால்பேப்பர் மிச்சம் இருந்ததை இந்த டேபிளில் நான் ஒட்டிட்டேன். ஸோ ஒயிட் கலர் இருக்கும். சம்திங் நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் அன்பாக்சிங் பண்ணோன்னா இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிப்பேன். பட் என்னன்னா அழுக்காயிடும் இது. ஸோ சீக்கிரமாகவே அழுக்காயிடும் அண்ட் ஸ்டெயினும் வந்து போக மாட்டேங்குது. அதனால வந்து இதுக்கு மேலே ஒரு கிளாத் மாதிரி போட்டு இந்த கிராஸ் மேட்டை வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுவே நல்லா இருக்குன்ட்டு அப்படி இதே வச்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய டேபிளோடைய ஸ்டோரி அவ்வளோதான். அண்ட் நான் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு வுட்டன் சேர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் உட்காந்துட்டு இருப்பேன். அண்ட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேட்மேன் லோகோ நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இந்த பேட்மேன் லோகோ ஸோ இது சார்ட் தான், சாதா சார்ட் பேப்பர் தான். சார்ட்டில் நான் ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து அந்த ஜெராக்ஸை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெர்மாகோல், ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெர்மாகோல் இருக்கும். கொஞ்சம் திக்னஸ்க்காக தெர்மாகோல் வச்சு கொடுத்துட்டு ஒரு RBG LED ஸ்ட்ரிப்பை வந்து நான் போட்டு சுற்றி வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ கீழே பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் அதோடைய கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ
ஸோ அதோடைய கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இந்த லைட்டுக்கு வந்து பவர் சப்ளை வேணும்ல, ஸோ அந்த ஒயரை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தால் அசிங்கமாக தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சேனல், பிளாஸ்டிக் சேனல் ஒயரிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த சேனலில் போட்டு அந்த அப்படியே ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னுடைய பெட்டில் தான் குட்டியாக போட்டு வச்சுருப்பேன். வெயிட் பண்ண நாங்கள் போய் காட்டுறேன். ஸோ பவர் பாயிண்ட் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி போட்டு எல்லா லைட்டுக்கும் எல்லா கனெக்ஷனுக்கும் இங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே நான் இங்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த பேட்மேன் லோகோக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல். ஸோ நம்ம லோகோக்கு லைட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டப்லாம் ரெடி பண்ணுறதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலை, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த வால்பேப்பர் ஓட்டினால. ஸோ இந்த வால்பேப்பர் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வந்து வாலை வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணோம். ஸோ எனக்கு எதாவது யோசிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கலாமான்னு பார்த்தேன். ஸோ பெயிண்டோடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. பெயிண்ட் ப்ளஸ் லேபர் எல்லாமே சேர்த்து ஒரு 4000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால பெயிண்ட் வேணாம்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டாக வால்பேப்பர் ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு தேடினப்போ ஆன்லைனில் நிறையா வந்து பார்த்தேன். நிறைய ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ நான் பண்ணதில் கொஞ்சம் தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சூஸ் பண்ணது தான். பிகாஸ் ஸோ என்னுடைய ஸ்கின் டோன் கொஞ்சம் டார்க் தான். ஸோ பேக்ரவுண்டில் நான் ஒயிட் போட்டதுனால இந்த லைட்லாம் போட்டோடனே பேக்ரவுண்ட் அந்த ஒயிட் வந்து இன்னும் நல்லா பிரைட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு கேமரால. ஸோ அதனால என்னோட ஸ்கின் டோன் இன்னும் நல்லா டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிச்சு கேமரால. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் நான் கொஞ்சம் செலவு பண்ணி இந்த லைட்டை வாங்கினேன் என்னுடைய ஃபேஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. இந்த லைட் இல்லைன்னா என்னுடைய ஃபேஸ் வந்து ஒழுங்காக கேமரால தெரியவே தெரியாது பிகாஸ் ஆஃப் அந்த ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரே கலர் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒயிட்டுக்கு பதில் கிரே கலர் பேக்ரவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒயிட் வந்து பெஸ்ட் தான். ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்கும். பட் அவங்களுடைய ஸ்கின் டோனுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் வந்து மேட்ச் ஆகிடும். பட் எனக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை ஒயிட்டே. ஸோ அதனால கிரே வந்து மாற்றலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். மேபி ஃபியூச்சரில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து போட்டிங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை நினச்ச நேரத்தில் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் போட்டிங்கன்னா. ஸோ ஒயிட் வந்து நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ஓகே தான். அந்த ஒயிட்டே கொஞ்சம் இந்த 2 பக்கம் லைட்டை போட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக மாற்றிருக்கேன், கிரேடியன்ட் மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்டில் பார்த்துருக்கேன் இந்த வால்பேப்பர் வந்து மொத்தம் 3 லேயர் இருக்கும். ஸோ கீழேருந்து ஒரு லேயர், மொத்தம் 2 இன்னொரு லேயர், தென் இங்கேருந்து இன்னொரு லேயர், தென் அங்கேருந்து மேலே ஒரு லேயர். ஸோ மொத்தம் 3 லேயர் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கிறதுனால ஸோ அதை ஒன்றுமே பண்ண முடியல. அதை வேறு மாதிரி எதாவது மாற்றலாமான்னு பார்த்தேன். ஸோ மாற்றணும் அதை. ஸோ இதுதான் வால்பேப்பர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல். ஸோ இங்கேருந்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு ரோல், 2 அடி ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 rupees ஆச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஸோ மொத்தம் 3 ரோல் வாங்கினேன். மொத்தமாகவே ஒரு 1000 எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒட்டுறதும் பார்த்தீங்கன்னா நான் தான் ஒட்டினேன். அவங்களுக்கு வந்து மேலே ஸோ வால்பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி தான் ஒட்டுவாங்க. ஸோ இந்த டேரக்ஷன் தான் ஒட்டுவாங்க வெட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒட்டினா கொஞ்சம் ஈஸியாக வந்து ஒட்டிடலாம். பட் நான் என்ன பண்ணேன்னா இங்கேருந்து இப்படி ஒட்டிட்டேன், ஹரிசாண்டலாக ஒட்டிட்டு போனேன். ஸோ அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் ஒட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கினாலும் ஒரு மாதிரி சுருக்க மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஒழுங்காகவே ஒட்ட முடியாது. ஸோ ஃபுல்லாக அப்படியே சுருக்கமாக வந்து அசிங்கமாகிடும். ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவாக பார்த்து பொறுமையாக ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ ஃபுல்லாக ஓட்டினேன். எங்கேயுமே ஒரு சுருக்கமே இருக்காது. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது இதுதான். ஸோ கைஸ் என்னுடைய ஸ்டுடியோ பார்த்துருப்பீங்க, எப்படிலாம் இருந்தது, என்னென்னலாம் வாங்கியிருந்தேன், ஸோ எந்த அளவுக்கு இருக்கிறத வச்சு என்னென்னலாம் கம்மியாக நமக்கு கிடைக்குமோ அதெல்லாம் வச்சு எப்படி ஒரு ஸ்டுடியோ மேக் பண்ணியிருக்கிறது பார்த்துருப்பீங்க. ஸோ இதோடைய பெஸ்ட் ஸ்டுடியோலாம் நிறையா இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பட்ஜெட்டில் என்கிட்ட இருந்த பட்ஜெட்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டிங் செட்டப் ஸோ எல்லாமே மொத்தமாக நான் சொல்லியிருப்பேன். ப்ளஸ் இந்த வீடியோடைய கிளாரிட்டி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பிகாஸ் இதை நான் எப்படி எடுக்கணுன்றது பக்கம் வந்து பிளான் பண்ணவே இல்லை. அப்படியே நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்டுடியோ டூர் மேக் பண்ணுறப்ப ஒரு ப்ராப்பராக பக்காவாக வந்து கிளாரிட்டியாக வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ டிஎஸ்எல்ஆர்லேயே எடுத்துக்கலாம். என்னென்னா லைட்டிங் செட்டப் வந்து இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கல. ஸோ இதுக்கு மட்டும் தான் லைட்டிங் செட்டப் பக்காவாக இருக்குது. மற்ற சுற்றி வந்து சுத்தமாக லைட்டிங் எதுவுமே இருக்காது. ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் லைட்டிங்லாம் கொஞ்சம் பக்காவாக போட்டு ரெடி பண்ணி வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். நிறைய பேர் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியல யூடியூப் ஸ்டுடியோ. அண்ட் ரொம்ப கம்மி ரேட்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அண்ட் என்னெல்லாம் வாங்கணும், லைட்னிங் வந்து எப்படி செட் பண்ணணும், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்காச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சமாச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு நிறைய சப்போர்ட் வேணும். ஸோ இந்த சேனலுக்கு நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன். ஸோ அதுக்கான பலன் வந்து இப்போ வரைக்குமே இல்லை தான். மேபி ஃபியூச்சரில் கிடைக்கலாம். ஸோ அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ஃபுல்லாக வேணும். ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.